டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பான எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது அவசர நிலை பிரகடனம் என்பதை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுடைய பிஇஓ பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பு எமர்ஜென்சி ப்ரொவிஷன். தமிழில் அவசர நிலை பிரகடனம். நண்பர்களே, அவசர நிலை பிரகடனம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா, குடியரசுத் தலைவர் ஆட்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சி. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை தான் அவசர நிலை பிரகடனம் அல்லது எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்று சொல்லுகிறார்கள். இது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துகிற ஒரு முறையைத்தான் அவசர நிலை பிரகடனம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்று சொல்லுகிறார்கள். நண்பர்களே, இந்த வகுப்பை தான் இப்போது பார்க்க போகிறோம். இது உங்களுடைய பிஇஓ தேர்வு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பு. பெரும்பாலும் இந்த தலைப்பில் 90% மேல் முடித்து இருக்கிறோம் நண்பர்களே. இன்னும் ஒரு சில வகுப்புகள் தான் இருக்கிறது. அதோடு இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பு நிறைவடைந்துவிடும். அதற்கடுத்து ஹிஸ்ட்ரி என்ற தலைப்பை ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் யூனிட் 5 பிஇஓ தேர்வு பாடத்திட்டத்தில் யூனிட் 5 ஹிஸ்ட்ரி மற்றும் கான்ஸ்டிடியூஷன் என்ற 2 பிரிவாக கொடுத்திருக்கிறார்கள். இதில் கான்ஸ்டிடியூஷன் பகுதியை பார்த்து வருகிறோம். இது இன்னும் சில வகுப்புகளில் முடிவடைந்துவிடும். அதற்கடுத்து ஹிஸ்ட்ரி வகுப்பை பார்க்கலாம் நண்பர்களே. இந்த 2 தலைப்பையும் பார்த்து விட்டோமானால் யூனிட் 5 முழுமையாக முடிந்துவிடும். அதாவது இதிலிருந்து கேட்கக்கூடிய 20 கேள்விகளுக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதற்கடுத்து இதே போல ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்து முடிக்கலாம். தேர்வுக்கு முன்பாக அனைத்து யூனிட்டுகளையும் நடத்தி முடித்ததற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நம்முடைய பயிற்சி வகுப்புகளை கேட்டு வாருங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் எந்த தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு இலவசமாக எந்த கட்டணமும் இல்லாமல் வழங்கப்படும் நண்பர்களே. அது டிஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்வு முடிகிற வரை, அதாவது பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்கிற வரை உங்களுக்கு இலவசமாக தான் வரும். அது யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். எந்தவித கட்டணமும் கிடையாது. அதுபோக நிறைய மாணவர்கள் பிஇஓ தேர்வு பற்றி சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்காக சில விளக்கங்களை உங்களுக்கு இப்போது சொல்ல இருக்கிறேன். அதாவது பிஇஓ தேர்வுக்கான மாதிரி தேர்வுகளை நடத்தி சொல்லி கேட்டிருந்தார்கள். அதற்கான வினாத்தாளானது தயாரிக்கப்பட்டது நண்பர்களே. ஏறக்குறைய 1 மாத காலம் ஆகிவிட்டது அந்த வினாத்தாள் எடுப்பதற்கு. அவ்வளவு நுட்பமாக எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நடந்த தேர்வுகளை அலசி ஆராய்ந்து எந்தெந்த தலைப்பில் கேட்டிருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்து அந்த தலைப்பில் வேறு என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்ற பல கோணங்களில் இந்த வினாத்தாளானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த டிஆர்பி தேர்வு எப்படி நடைபெறுமோ அதே முறையில் வினாத்தாளானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. டிஆர்பி பிஇஓ தேர்வானது எப்படி டிஆர்பியால் நடத்தப்படுமோ அதே ஃபார்மேட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய 30 கேள்விகள் கொண்டிருக்கும். அதற்கடுத்து பிஇஓ பாடத்திட்டத்தில் உள்ள
150 கேள்விகள் கொண்டிருக்கும் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு வினாத்தாளும் 180 கேள்விகளை கொண்டிருக்கும். இந்த முறையில் தான் பிஇஓ தேர்வானது கடைசியாக நடத்தி இருந்தார்கள். அதே போல இந்த ஏற்கனவே நீங்கள் எழுதிய முதுகலை ஆசிரியர் தேர்வும் இதே முறையில் தான் கேட்டிருந்தார்கள். அதாவது முதலில் தமிழ் தகுதி தேர்வும் அதற்கடுத்து பாடத்திட்டத்தில் 150 கேள்விகளும் கேட்டிருப்பார்கள். அதே முறையில் தான் வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வினாத்தாளை உங்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் இது டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் கொடுத்து டைப் செய்யப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அங்கு ஒரு சகோதரி இருக்கிறார், அதாவது சிஸ்டர் இருக்கிறார்கள். அவர்தான் இந்த வினாத்தாளை டைப்ரைட்டிங் செய்தவர். அவர்களுக்கு சிறிய தொகையானது கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் வினாத்தாள் தேவைப்படுகிறவர்கள் ஜஸ்ட் 500 rupees தான் நண்பர்களே, அதிகமெல்லாம் இல்லை. உங்களுக்கே தெரியும் வெளி அகாடமியில் எவ்வளவு கேட்கிறார்கள் என்று. இது ஒன்லி அந்த கொஷின் பேப்பரை டைப் செய்ததற்கான அமௌண்ட் தான் நண்பர்களே. எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக தான் வர இருக்கிறது. இந்த கொஷின் பேப்பரை டைப் செய்ததற்கு மட்டும் நண்பர்களே, அதாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டின் 3 செட்டு இருக்கிறது, பிஇஓ தேர்வில் 3 செட்டு இருக்கிறது. அதுபோக தேர்வுக்கு 10 நாட்கள் முன்பாக, அதாவது தேர்வு எப்பொழுது நடந்தாலும் உங்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பாக இன்னும் 2 செட்டு வினாத்தாளானது அப்போது இலவசமாகவே அனுப்பி வைக்கப்படும் நண்பர்களே. ஆக மொத்தம் இந்த 8 செட்டு வினாக்களும் டைப் செய்வதற்காக அந்த சகோதரிக்கு சில தொகை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக தான் இந்த 500 ரூபாயை நீங்கள் செலுத்த வேண்டும். இது இந்த ஜிபே நம்பருக்கு செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. 9443722459 இது ஜிபே நம்பர் தான் நண்பர்களே. இந்த ஜிபே நம்பருக்கு செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அதனோடு நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்த நம்பருக்கே அனுப்புங்கள் நண்பர்களே. இதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான், அதாவது ஜிபேக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஒரே நம்பர் தான் நண்பர்களே. இந்த வினாத்தாளானது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஏனென்றால் எதுவுமே தெரியாமல் நீங்கள் தேர்வில் போய் எழுதி தேர்ச்சி பெறுவது என்பது இயலாத காரியம் நண்பர்களே. எனவே இந்த 8 செட்டு வினாத்தாள்களை நீங்கள் பயிற்சி செய்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் எவ்வளவோ உயரத்தில் இருக்க முடியும் நண்பர்களே. அதாவது ஒரு மதிப்பெண் நீங்கள் கூடுதலாக எடுத்தால் கூட ஒரு 1000 நபர்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்க முடியும். ஆனால் நம்முடைய 8 செட்டு வினாத்தாள்களில் இருந்து பெரும்பாலான கேள்விகள் திரும்ப ரிப்பீட் ஆகும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதாவது குறைந்தபட்சம் ஒவ்வொரு வினாத்தாளில் இருந்து 10 கேள்விகள் என்றால் கூட 80 கேள்விகளுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிற வகையில் தான் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் மினிமம் ஒரு 50 கேள்வியாவது ரிப்பீட் ஆகும் நண்பர்களே. அதாவது ஒரு சராசரி மாணவர்கள் 80லிருந்து 90 மதிப்பெண் வரை எடுப்பார்கள். அதனோடு நீங்கள் ஒரு 50 மதிப்பெண்களை சேர்த்து கொண்டால் 140 என்ற அளவிற்கு நீங்கள் மதிப்பெண் பெறலாம் நண்பர்களே. இது உங்களுக்கு வெற்றியானதை உறுதியாக்கும். எனவே எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இந்த வினாத்தாளை வாங்கி பயிற்சி செய்யுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இப்போது நாம் பாடத்திற்கு செல்லலாம். அதாவது எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன், அவசர நிலை பிரகடனம். அதாவது ஒரு மாநிலத்திலோ அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமோ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துகிற ஒரு அமைப்பு தான் அவசர நிலை பிரகடனம் என்று அழைக்கிறார்கள். இது 3 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. அதற்கு முன்பாக இந்த அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 18வது பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதுவும் பல முறை கேட்டிருக்கிறார்கள். பார்ட் 18 கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும்
இந்த பகுதியானது இந்த மாதிரி ரோமன் லெட்டரில் தான் கொடுப்பார்கள் நண்பர்களே. இது தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோல எண்களில் கொடுப்பதில்லை. பாலிட்டியில் உள்ள பார்ட் பகுதிகள், அதாவது பகுதிகள் மட்டும் ரோமன் லெட்டரில் தான் நம்பர் கொடுக்கிறார்கள். அதாவது 10, 20, 21 என்று இது மாதிரி ரோமன் லெட்டரில் தான் வரும். எனவே இது எக்ஸ் என்பது 10, இது 8, மொத்தம் 18 இது மாதிரி தான் வரும். இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டிருந்தார்கள். பார்ட் 18, அதாவது 18வது பகுதியில் தான் அரசியலமைப்பின் அவசர நிலை பிரகடனம் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கடுத்து முக்கியமான கேள்வி, இந்த அவசர நிலை பிரகடனம் எந்த ஆர்டிக்கலோடு தொடர்புடையது என்று கேட்பார்கள். ஆர்டிக்கல் 352 360 வரை உள்ள ஆர்டிக்கல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது அவசர நிலை பிரகடனத்தை பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. அதாவது 352 360 வரை உள்ள சட்டப்பிரிவுகள். ஆர்டிக்கல் என்றால் சட்டப்பிரிவுகள் என்று தமிழில் அர்த்தம் நண்பர்களே. ஆனால் வினாத்தாள் தயாரிப்பவர்கள் எப்படி மொழி மாற்றம் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. எனவே நீங்கள் இந்த ஆங்கில வார்த்தையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இறுதியானது. ஏனென்றால் கேள்வித்தாள் தயாரிப்பவர்களுக்கு பாடத்திட்டத்தில் அவ்வளவாக நாலேஜ் இருக்குமா என்று நமக்கு தெரியாது. எனவே அவர்கள் ஏதேனும் ஒரு மொழி மாற்றத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு வார்த்தையை கொடுத்துவிட்டு போகலாம். எனவே தேர்வு நேரத்தில் குழம்ப தேவையில்லை. நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இறுதியானது. டிஎன்பிசியில் இது மேல் நிறைய குளறுபடிகள் வருகிறது. அதாவது ஆர்டிக்கல் என்பதற்கு பதிலாக, ஆர்டிக்கல் என்பது சட்டப்பிரிவு என்று அர்த்தம். ஆனால் டிஎன்பிசியில் மொழி மாற்றம் செய்கிறவர்கள் விதி என்று மொழி மாற்றம் செய்கிறார்கள். அதற்கடுத்து வகுப்பு என்று மொழி மாற்றம் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பாடத்திட்டத்தில் அவ்வளவாக நாலேஜ் இருக்காது. ஒரு ஆங்கில இலக்கியம் படித்த ஆசிரியரோ அல்லது தமிழ் இலக்கியம் படித்த ஆசிரியரோ மொழி மாற்றம் செய்தால் இப்படித்தான் இருக்கும். எனவே நீங்கள் குழம்ப தேவையில்லை. ஆங்கிலத்தில் உள்ள வாக்கியங்களை இறுதியாக முடிவு செய்து கொள்ளுங்கள். டிஆர்பி தேர்விலும் இது போன்ற குழப்பமான மொழி மாற்றங்கள், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம். அதற்காக தான் சொல்லுகிறேன். ஆர்டிக்கல் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்பதை 3 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. முதலில் நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி அதாவது தேசிய அவசர நிலை. நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை என்பது இந்தியா முழுவதுக்குமான குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் நண்பர்களே. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துகிற ஒரு அதிகாரம். இதற்கான ஆர்டிக்கல் என்ன என்று எல்லா தேர்விலும் கேட்கிறார்கள் நண்பர்களே. பிஇஓ தேர்விலும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆர்டிக்கல் 352 முக்கியமானது நண்பர்களே. நேஷனல் எமர்ஜென்சி பற்றி குறிப்பிடுகிற அரசியல் சட்டப்பிரிவு எது என்று கேட்டால் 352, அதாவது தேசிய அவசர நிலையை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு 352. பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. பிஇஓ தேர்விலும் எதிர்பார்க்கலாம். அதற்கடுத்து இந்த தேசிய அவசர நிலையை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு இந்தியா முழுவதுக்கும் அமல்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது அமல்படுத்துவார்கள் என்று பார்க்கலாம். டியூ டு வார், அதாவது இந்த தேசிய எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அவசர நிலையை அமல்படுத்துவதற்கு காரணம்
due to war, அதாவது ஒரு போரானது நடைபெறும் காலத்தில் இந்த தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்படும் நண்பர்களே. அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இந்தியா சைனா போர், இந்தியா பாகிஸ்தான் போர், இப்படி ஏதேனும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, அதாவது போர் ஏற்படுகிற காலங்களில் தான் இந்த தேசிய அவசர நிலையானது அமல்படுத்தப்படும். அதற்கடுத்து இன்னொரு சூழ்நிலையிலும் இது அமல்படுத்தப்படும். எக்ஸ்டர்னல் அக்ரிஷன், அதாவது வெளிப்புற தாக்குதல், வெளிப்புற ஆக்கிரமிப்பு அல்லது ஆர்மடு ரிபிலியன் நண்பர்களே. ஆர்மடு ரிபிலியன். ஆர்மடு ரிபிலியன் என்பது ஒன்றுமில்லை நண்பர்களே, ஆயுத கிளர்ச்சி. ஆயுத கிளர்ச்சி. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், உள்நாட்டு கலவரம் அல்லது கலகம். உள்நாட்டு கலவரம் அல்லது கலகம். இந்த உள்நாட்டு கலவரம் அல்லது ஆயுத கிளர்ச்சி என்ற ஒரு புரட்சியானது நாட்டினில் ஏற்படும் போது இந்த தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்படும். இந்த 2 சூழ்நிலைகளில் மட்டுமே இந்த தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்படும் நண்பர்களே. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது தேசிய அவசர நிலை 2 சூழ்நிலைகளில் மட்டும் அமல்படுத்தப்படுகிறது. அதாவது வெளிப்புற தாக்குதல் அல்லது போர் சம்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, அதற்கடுத்து ஆயுத கிளர்ச்சி அல்லது உள்நாட்டு கலவரம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் போது மட்டுமே இந்த தேசிய அவசர நிலையானது பிரகடனப்படுகிறது. அதற்கான சட்டப்பிரிவு 352. அதற்கடுத்து இரண்டாவதாக ஸ்டேட் எமர்ஜென்சி. இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸ்டேட் எமர்ஜென்சி. மாநில அவசர நிலை. ஸ்டேட் எமர்ஜென்சி என்பது மாநில அவசர நிலை நண்பர்களே. இதற்கான சட்டப்பிரிவு என்று பார்த்தால் ஆர்டிக்கல் 356. அனைத்து தேர்வுகளிலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு 356 நண்பர்களே. அதாவது தேசிய அளவில் என்றால் 352, மாநில அளவில் என்றால் 356. கட்டாயமாக பிஇஓ தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புள்ள கேள்வி. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 356, அதாவது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு அல்லது மாநில அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது நண்பர்களே. எப்படியெல்லாம் கேட்பார்கள் என்பதை வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். புரிந்து கொள்ளுகிறது உங்களுடைய திறமை. அதற்கடுத்து இதற்கு இன்னும் 2 பேர் இருக்கிறது நண்பர்களே. அந்த 2 பேர்களிலும் கேள்விகள் கேட்பார்கள். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி ஆனது கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி என்றும் அழைக்கப்படுகிறது நண்பர்களே. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி, அதாவது அரசியலமைப்பு அவசர நிலை. அரசியலமைப்பு அவசர நிலை. ஸ்டேட் எமர்ஜென்சி விட்டுட்டு கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. இது இரண்டும் ஒன்றுதான். நீங்கள் கடைசியில் குழம்பிவிடக்கூடாது. அதற்கு தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்பார்கள் என்பதையும் இப்போதே சொல்லிவிடுகிறேன். ஸ்டேட் எமர்ஜென்சி என்பதும் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி என்பதும் ஒன்றுதான். அதற்கடுத்து இன்னொரு பேர் இருக்கிறது, பிரசிடென்டல் ரூல். SIDN, பிரசிடென்டல் ரூல். 3 விதமான
பெயர்களில் அழைக்கப்படும் நண்பர்களே. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி ஆனது கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி என்றும் அழைக்கப்படுகிறது, பிரசிடென்டல் ரூல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சி. முன்னாடி சொன்னது தேசியத்திற்கு, அதாவது ஒட்டுமொத்த நாட்டிற்குமான குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது ஒரு மாநிலத்துக்கு மட்டுமான குடியரசுத் தலைவர் ஆட்சி நண்பர்களே. அதாவது ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தக்கூடியது. அதனால்தான் இது 3 விதமான பெயர்களில் கேட்கலாம், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி, கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்டல் ரூல், 3 விதமாக கேட்பார்கள் நண்பர்களே. ஆனால் இதற்கான ஆர்டிக்கல் 356 இது ஒன்று தான். சரி, இப்போது இந்த மாநில அவசர நிலை எதற்காக அமல்படுத்துவார்கள் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு சரியில்லாத போது குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்படும். அதுபோக சட்டமன்றமானது கலைக்கப்பட்டாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் நண்பர்களே. அதாவது சட்டமன்றத்தின் பொதுவான பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள் என்று பார்த்திருந்தோம். இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டால் இந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்படும். அதன் பிறகு 6 மாதங்களுக்குள் திரும்பவும் தேர்தல் நடைபெற்று சட்டமன்றமானது தேர்ந்தெடுக்கப்படும் வரை இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அதற்கடுத்து இந்த லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லுவது, மாநிலத்தில் ஆட்சியானது அதிகாரத்தில் இருந்தாலும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க தவறியது, அதாவது தொடர் கொலைகள், கொள்ளை போன்ற சமூக விரோதமான செயல்கள் தொடர்ந்து நடைபெறும் பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி மத்திய அரசாங்கமே இந்த மாநில அரசாங்கத்தை ஆட்சியை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி விடுவார்கள் நண்பர்களே. அதுதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத சூழ்நிலையிலும் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்படும். அதாவது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லை என்று தெரியவில்லை. சென்ற ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியானது இந்த சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி கலைத்துவிட்டு மறுபடி தேர்தல் நடத்தினார்கள். ஆனால் அதிலும் இந்த ரங்கசாமி ஆட்சியானது பெரும்பான்மையான இடங்களை பெற்றது நண்பர்களே. அதுபோல மகாராஷ்டிராவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிவசேனா ஆட்சியையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி பிஜேபி அரசாங்கத்தால் கலைக்கப்பட்டது. இந்த இரண்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு உதாரணம். இப்படியான சூழ்நிலைகளில்தான் இந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அதற்கடுத்து 3ஆவதாக ஒன்று இருக்கிறது, அதை பார்க்கலாம். மூன்றாவதாக ஃபைனான்சியல் எமர்ஜென்சி நண்பர்களே. ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அதாவது நிதி அவசர நிலை. நிதி அவசர நிலை பிரகடனம். இதற்கான ஆர்டிக்கல் என்று பார்க்கும்போது 360 நண்பர்களே. ஆர்டிக்கல் 360 அதாவது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய நிதி அவசர நிலையை அறிவிப்பதற்கான சட்டப்பிரிவு 360. இதுவும் பல முறை கேட்டிருக்கிறார்கள். இது நாட்டினுள் விலைவாசியானது மிக கொடூரமாக உயர்ந்து போகிற சமயத்தில் இந்த நிதி அவசர நிலையானது அறிவிக்கப்படும் நண்பர்களே. அதாவது விலைவாசியானது கட்டுக்கடங்காமல் போகிற சூழ்நிலையில் இந்த நிதி அவசர நிலையானது அறிவிக்கப்படும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி
ஒரு வாரத்தில் 100 ரூபாய் விற்கும், அடுத்த வாரத்தில் 100 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய். இப்படி போச்சுன்னா அபரிமிதமான விலைவாசி உயர்வு. இதுதான் எக்கனாமிக்கில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இன்ஃப்ளேஷன் என்பது பணவீக்கம், தமிழில் பணவீக்கம். நம்ம எக்கனாமிக் கிளாஸ் வரும்போது இதை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட்டில் விலைவாசியானது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகிறது ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்ஃப்ளேஷன் என்று பெயர். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். விலைவாசியானது கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லும். அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த ஃபைனான்சியல் எமர்ஜென்சியானது அறிவிக்கப்படும். அதாவது இதுவரை இந்த ஃபைனான்சியல் எமர்ஜென்சி இந்தியாவில் அறிவிக்கப்படவில்லை நண்பர்களே. இதுவும் ஏற்கனவே கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். நிதி அவசர நிலையானது இந்தியாவில் எத்தனை முறை அறிவிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். இதுவரை ஒரு முறை கூட இந்த நிதி அவசர நிலையானது அறிவிக்கப்படவில்லை. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, இது தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஆர்டிக்கல் 360, அதற்கான காரணம் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். பணவீக்கம்ன்றது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நண்பர்களே. பணவீக்கம்னா டிமாண்ட் ஆஃப் சப்ளை, ஆங்கிலத்தில் டிமாண்ட் ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருட்கள் பற்றாக்குறை. எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் இருக்குது நண்பர்களே, அதுவும் பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு அற்புதமாக நான் சொல்லுவேன் எல்லா தலைப்புமே. இதே போல் விளக்கமாகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ சிம்பிளாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இன்ஃப்ளேஷன் என்பது டிமாண்ட் ஆஃப் சப்ளை, அதாவது பொருட்களுடைய பற்றாக்குறை இருக்கும்போது இந்த விலைவாசியானது உயரும். உதாரணமாக நல்ல வெயில் காலத்தில், அதாவது மே ஜூன் காலத்தில் வெங்காய விளைச்சல் அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டுக்கு சப்ளை அதிகமாக வரும் நண்பர்களே. வெங்காயம் அதிக அளவில் குவியும். அப்போது விலையானது ரொம்ப கம்மியாக இருக்கும். கிலோ 10 ரூபாய்க்கு தருவாங்க. அப்போது பொருளானது அதிக அளவில் இருந்தால் விலையானது குறைகிறது. இது டிப்ளேஷன் என்று சொல்லுவார்கள், பண வாட்டம் என்று சொல்லுவார்கள். அது தேவையில்லை, நம்ம இப்போ இதை மட்டும் பார்க்கலாம். அதாவது வெயில் காலத்தில் பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாகவும் சப்ளை அதிகமாகவும் இருக்கிறதுனால விலை குறைந்து போகுது. அதே ஆப்போசிட்டாக குளிர்காலத்தில், அதாவது மழை காலத்தில் பொருட்களுடைய உற்பத்தியானது குறையும் நண்பர்களே. அப்படி குறையும் போது விலையானது அதிகரிக்கும். அதாவது மார்க்கெட்டுக்கு 10 மூட்டை வெங்காயம் வருது, ஒரு மூட்டை மட்டுமே வரும். அப்போ என்ன செய்வோன்னா, இந்த 10 ரூபாய் கிலோ விற்ற வெங்காயத்தை 100 ரூபாய் கிலோன்னு விற்போம். அப்போது விலையானது அதிகரிக்கும். மக்கள் என்ன செய்வாங்கன்னா, 100 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி ஆகணுன்ற சூழ்நிலையில் இருப்பாங்க. அதை வச்சு அவன் என்ன செய்வான், அடுத்த நாள் 150 ரூபாய் விற்போம். எப்படியோ மக்கள் வாங்கி தான் ஆகணும்ன்ட்டு அடுத்த நாள் 200 ரூபாய் விற்போம். இப்படி கட்டுக்கடங்காமல் போகும் நண்பர்களே. 100 ரூபாய் விற்ற வெங்காயம் 1000 ரூபாய் போகும். இப்படி பொருளானது குறைய குறைய விலையானது அதிகரிச்சுட்டே போகும். இந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை தான் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த நிதி அவசர நிலையானது பிரகடனப்படும். ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நடைபெறவில்லை. எனவே இந்த அவசர நிலையானது இதுவரை அமல்படுத்தப்படவில்லை நண்பர்களே. இதுதான் முக்கியமான தகவல். அதற்கடுத்து மேலும் சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். இதில் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி, இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லியிருந்தேன். அதாவது தேசிய அவசர நிலை காலத்தில் சொல்லியிருந்தேன். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்பது உள்நாட்டு கலவரம் அல்லது கலகம் என்று சொல்லியிருந்தேன். இதை ஆர்மடு ரிபிலியன் என்று மாற்றிவிட்டார்கள் நண்பர்களே. ஆர்மடு ரிபிலியன் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள்.
இதற்கான சட்ட திருத்தம் என்ன என்று சில தேர்வில் கேட்டிருக்கிறார்கள். 44வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, அதாவது உள்நாட்டு கலகம் அல்லது உள்நாட்டு கலவரம் என்பதை ஆர்ம்டு ரிபிலியன் என மாற்றியிருக்கிறார்கள். அதாவது ஆயுத கிளர்ச்சி என்ற பெயர் மாற்றியிருக்கிறார்கள். அதற்கான சட்ட திருத்தம் என்ன என்று சில தேர்வில் கேட்டிருந்தார்கள். 44வது சட்ட திருத்தம் 1978, அதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து, ஒரு அவசர நிலையை பிறப்பிக்க வேண்டுமானால் என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று பார்க்கலாம். அப்ரூவ்டு பை both ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு மாநிலத்திலோ அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டுமென்றால் அப்ரூவ்டு பை த both ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது both ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபா என்று இருக்குது என்று பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் ஏற்கனவே நம்முடைய வகுப்புகளை பாருங்கள் நண்பர்களே, அது புரியும். இந்த 2 அவைகளிலும் இதற்கான அதிகாரத்தை அனுமதியை பெற வேண்டும் நண்பர்களே. அதன் பிறகுதான் இந்த எமர்ஜென்சியானது அறிவிக்கப்பட முடியும். அதன் பிறகு தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் போது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எவ்வரி 6 months, ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் அது நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் நண்பர்களே. அதாவது ஒரு நாட்டில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் அது பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும். அப்படி அனுமதி பெற்ற பிறகு can be extended to an indefinite period, அதாவது முடிவில்லாத காலங்கள் வரை, indefinite period. இது நேஷனல் எமர்ஜென்சிக்கு மட்டும் நண்பர்களே, ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு மாறும். அதாவது ஒரு நாட்டில் தேசிய அவசர நிலையை அறிவிக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் அனுமதி பெற வேண்டும். அப்படி பெறப்பட்ட பிறகு அறிவித்தாலும் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் திரும்ப பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். இப்படி இன்டெஃபினிட் பீரியட், கால வரையறை இல்லாத ஒரு அவசர நிலையை ஒரு நாட்டில் அறிமுகப்படுத்த முடியும் நண்பர்களே, அதாவது அமல்படுத்த முடியும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, தேசிய அவசர நிலையானது கால வரையறையின்றி அமல்படுத்த முடியும் நண்பர்களே. எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஒரு நாட்டில் தேசிய அவசர நிலையை அமல்படுத்த முடியும். அதாவது இந்தியாவில் தேசிய அவசர நிலையை எவ்வளவு காலத்திற்கு அமல்படுத்தலாம் என்று கேட்பார்கள். எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் அமல்படுத்தலாம், அதாவது இன்டெஃபினிட் பீரியட். ஆனால் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் அது பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். இதுதான் முக்கியமான தகவல் நண்பர்களே. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, தேசிய அவசர நிலை எத்தனை ஆண்டுகள் அமல்படுத்தலாம் என்று கேட்பார்கள். எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் அமல்படுத்த முடியும், அதாவது தொடர்ந்து அமலில் இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் அது பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். இது தேசிய அவசர நிலைக்கு. அதுவே மாநில அவசர நிலை, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு மேக்சிமம் 3 ஆண்டுகள் மட்டுமே அமல்படுத்த முடியும் நண்பர்களே. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் அதிகபட்சமாக மேக்சிமம் 3 ஆண்டுகள் மட்டுமே அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி இருக்க முடியும். அதற்குள் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு சட்டமன்றத்தின் படி ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் ரூல். அதாவது கேள்வி இப்படிதான் கேட்பார்கள், மாநிலத்தில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை வருடங்கள் அமல்படுத்த முடியும் என்று கேட்பார்கள். 3 வருடங்கள் மட்டுமே மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். இதுவும் அதே போல ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் நண்பர்களே.
வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேசிய அவசர நிலைக்கு கால வரையறை கிடையாது. எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் அமலில் இருக்கும். மாநில அவசர நிலைக்கு 6 மாதங்கள், அதாவது 3 வருடங்கள் மட்டுமே அமலில் இருக்க முடியும். நண்பர்களே, கேள்வியை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக எழுதிவிடக்கூடாது. தேசிய அவசர நிலையா மாநில அவசர நிலையா என்பதை கேள்வி தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பதிலளியுங்கள். ஆனால் 2 அவசர நிலைக்குமே 6 மாதத்திற்கு ஒரு முறை பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். இதுதான் முக்கியமான தகவல். நீங்கள் கேள்வியை புரிந்து கொள்ளுகிற விதத்தில்தான் நண்பர்களே உங்களுடைய வெற்றியானது இருக்கிறது. நான் உங்களுக்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறேன். அதை புரிந்து கொண்டு பதிலளிக்க வேண்டியது உங்களுடைய திறமைதான். அதற்கடுத்து பார்க்கலாம். இந்த அவசர நிலையை அமல்படுத்துகிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. அதே போல இந்த அவசர நிலையை திரும்ப பெறுகிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு நண்பர்களே. இதுவும் கேட்பார்கள். திரும்ப பெறும் அதிகாரம் குடியரசுத் தலைவர். இதை செயல்படுத்துகிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. அதாவது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை திடீரென்று விலக்கிக் கொள்வதற்கும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றி தெளிவாக பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து சில டேட்டாக்களை பார்க்கலாம் நண்பர்களே. இது அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இதுவரை 3 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது 1962, 1971, 1975. கரண்ட் போயிடுச்சு நண்பர்களே. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் மொபைல் வெளிச்சத்திலே இந்த கிளாஸை முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. சரி பார்க்க எப்படி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மொபைல் லைட் வெளிச்சத்திலே நான் கிளாஸை முடிச்சிடுறேன். ஏன்னா அரைக்குறையாக விடக்கூடாது இல்லையா. அதாவது இந்த இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இதுவரை 3 முறை அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. முதலில் 1962ஆம் ஆண்டு இந்தியா சைனா போர் காரணமாக இந்த தேசிய அவசர நிலையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதலில் 1962இல் அமல்படுத்தப்பட்டது. அதற்கான காரணம் இந்தியா சீனா போர். அதற்கடுத்து இரண்டாவதாக 1971ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் நண்பர்களே. முதலில் இந்தியா சீனா போர், இரண்டாவது இந்தியா பாகிஸ்தான் போர், மூன்றாவது 1975ஆம் ஆண்டு. இது உள்நாட்டு கலவரம் அல்லது ஆயுத கிளர்ச்சி என்று பார்த்தோம் இல்லையா, அந்த காரணத்தால் இது அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது உள்நாட்டு கலவரம் அல்லது ஆயுத கிளர்ச்சியால் இந்த 1975ஆம் ஆண்டு அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 3 முறை மட்டுமே தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி, நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 4 முறை அவசர நிலையானது அமல்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது
மொபைல் வெளிச்சத்தில் எப்படியோ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுற நண்பர்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியாக எழுத முடியல, கரண்ட் இல்லை, இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் 4 முறை இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல 1976, அதற்கடுத்து 1980, 1988, 1991. இந்த 4 ஆண்டுகளில் 4 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறாங்க நண்பர்களே. இந்தியாவில் 3 முறையும் தமிழ்நாட்டில் 4 முறையும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்லணும். ஒரு மாநிலத்தில், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. 1951 பஞ்சாப், அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் 1951 தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். 1951 பஞ்சாப் மாநிலத்தில். அதற்கடுத்து கடைசியாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். பிப்ரவரி 13, 2025 மணிப்பூர் மாநிலத்தில் தான் கடைசியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறாங்க நண்பர்களே. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தொடர்ந்து அங்கே இன்னும் நீடித்து இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறவில்லை. மணிப்பூர் மாநிலத்தில் இப்போதும் இன்றும் கூட இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலில் இருக்கிறது. எனவே கடைசியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மணிப்பூர். முதலில் பஞ்சாப் 1951, கடைசியாக 2025 மணிப்பூர். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம், அதாவது மேக்சிமம் பீரியட் குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர் நண்பர்களே. 11 முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அமல்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா, இதையும் சேர்த்து ஏற்கனவே 10 முறை, இப்போ ஒரு முறை, மொத்தம் 11 முறை மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மணிப்பூர் மாநிலத்தில் தான் அதிகபட்சமான குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கேள்வியாக கேட்டால் நீங்கள் பதிலளிக்கணும் நண்பர்களே. அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மணிப்பூர். முதலில் அமல்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப், கடைசியாக அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மணிப்பூர். அதிக முறை அமல்படுத்தப்பட்ட மாநிலமும் மணிப்பூர் தான் நண்பர்களே. இதற்கு மணிப்பூர் மாநிலத்திற்கு முன்பாக பஞ்சாப் மாநிலத்திலும் 10 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் 10 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது கடைசியாக மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தவே அது 11ஆக மாறிவிட்டது நண்பர்களே. மற்றபடி இந்த யூபியும் பஞ்சாப்பும் தலா 10 முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மணிப்பூரும் 10 முறை அமல்படுத்தி இருந்தார்கள். ஆனால் கடைசியாக இப்பொழுதும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருப்பதால் 11 முறையாக ஆகிறது. எனவே அதிகபட்ச குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மணிப்பூர் நண்பர்களே. இதோடு இந்த வகுப்பானது நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அதாவது
குடியரசுத் தலைவர் ஆட்சி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்று சொல்லக்கூடிய அவசர நிலை பிரகடனம் என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் பார்த்துவிட்டோம் நண்பர்களே. இதை தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதுபோக மாதிரி வினாத்தாள்களையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி பயிற்சி செய்யுங்கள் நண்பர்களே. அது நிச்சயமாக உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதோடு இந்த தலைப்பு நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அனைத்து தகவல்களும் சொல்லியாச்சு, எதுவும் விடுபடவில்லை. இதை தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. நன்றாக படியுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த தலைப்பில் அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.